ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். இந்த வாரம் இல்லை ஒரு மாதமாகவே எனக்குள்ளே ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்புங்கப்பா என்னை நம்புங்க. இந்த பாட்டில் அண்ணன் பாடினாங்கள்ல, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நாம் அவரை நம்புவது ஒன்று, அவர் நம்மை நம்புவது இன்னொன்று. நாம் அவரை நம்புறதுனால அவர் நம்மளை நம்பணும்னு அவசியம் இல்லை. ரட்சிப்பு தான் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ரட்சிப்பு சிலுவையில் செய்யப்பட்ட, சிலுவையிலேருந்து தான் மற்ற ஆசீர்வாதங்களும் வருது. ஆனால் ரட்சிப்புக்கு அடுத்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர் நம்மை நம்ப வேண்டி இருக்கிறது. முக்கியமாக பொருளாதார செழிப்பு இந்த சபையில் அதிகமாக பேசுகிறோம். அதுக்கு உங்களை என்னை அவர் நம்ப வேண்டி இருக்கிறது. சரியா? நான் அதை தான் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். என்னை நம்புங்க, எங்களை நம்புங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நம்பும்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நீர் நம்பும்படி இருக்கட்டும். ஏன்னா அவருடைய சேனைகள் அது ஒழுங்கற்று நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம சேனைனா ஆர்மி அப்படிங்கிறதுக்கும் கூட்டம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆர்மினா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குவாங்க. கரெக்ட் டைமுக்கு வரணும், கரெக்ட் டைமுக்கு போகணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், கரெக்ட் டைம் தூங்கணும், எப்போ கூப்பிட்டாலும் போயிடணும், உடனே ஷூவை மாட்டிட்டு கிளம்பிடணும். ஆர்மினா அப்படிதான் இல்லை, அதுக்கு நிறைய ஒழுங்குகள் இருக்குது. அப்படி தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். நான் ரட்சிப்புக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை நமக்குள் உள்ளேயும் செய்கிறார், வெளியேயும் நம்முடைய நடக்கையிலும் செய்கிறார், நம்முடைய பேச்சில் செய்கிறார், நம்முடைய நினைவில் செய்கிறார். நிறைய விஷயங்களை மாற்றிட்டே வர்றார். நான் நம்புங்க, உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் வாழும்படி உதவி செய்யுங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்பிக்கை வரும்போது மற்ற காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அதனால் சந்தோஷமாக கைத்தட்டி இந்த பாடல் பாடிட்டு அப்படியே நம்ம எழுந்துச்சு நின்று பாடலாம். ஏன்னா எதுக்காக நான் புது பாட்டை சொல்லிக் கொடுக்கும்போது உட்கார வைக்கிறதுனா, நின்றுக்கிட்டு புது பாட்டு படிக்க முடியாது பாருங்களேன். ஏன்னா பாதி பேர் பாடுவாங்க, பாதி பேர் பாட மாட்டாங்க, ஒரு மாதிரி என்ஈஸியாக இருக்கும். அதனால் உட்காந்துட்டு பாடிட்டு அடுத்து திரும்ப எழுந்துச்சு பாடலாம். ஜான் சாம் அந்த பாஸ்டரோட ஃபேமிலியில் பாடியிருக்காங்க அந்த பாட்டை. அந்த அம்மா, அவங்க பிள்ளைங்க, மருமக்கமார், பேரன் பேத்தி அவ்வளோ பேரும் நின்று பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு மனுஷன், அவங்க அப்பா இந்து விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தரை தேடி வந்து குடும்பத்தால் வெளியே அனுப்பப்பட்டு துரத்தப்பட்டு கர்த்தருக்காக நின்று அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக அந்த சந்ததிகள் கர்த்தருக்காக எழும்புகிறது. அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அவரை நேசிப்பார்கள், இன்னும் அவருக்காக வாழுவார்கள். சந்தோஷமாக கைத்தட்டி அந்த பாட்டை பாடுவோம். போட்டிங்களா? ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடல கைத்தட்டி சந்தோஷமா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்ல சத்தமா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடர் வந்தவரே, வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் உயர்த்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே,
சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தழந்தாலும் ஆழியின் அலைகள் போல பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தழந்தாலும் தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் என்னையும் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். 1000 பாட்டு உங்களுக்கு தெரியுமா? 1000 பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் உட்காந்து சொல்கிறோம், நம்ம பாடுறோம், 1000 பாட்டு பாடுவேன். 1000 பாட்டு கூட இல்லை, 1000 பாட்டு பாடுவேன். எத்தனை பாட்டு தெரியும்? சின்ன வயசுலேருந்து இதிலே வளர்ந்தா கூட 1000 பாட்டு தெரியுமான்னு தெரியல. உட்காந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். போன வாரம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக சொல்லலான்னு யோசிக்கிறது. ஆனாலும் எனக்கு கர்த்தர் செஞ்ச ஒரு அற்புதன்றதை விட எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம், அதுக்கு முந்தின வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு அவருடைய சமூகத்தில் எங்கே இருக்கும்போது யோசுவாவை போல, யோசுவா எப்படி எரிகோ கோட்டையை 6 நாள் ஒரு நேரம் டெய்லி ஒரு நேரம் சுற்றி 7ஆவது நாள் 7 தடவை சுற்றினாரோ அது மாதிரி நீ செய்யணும். அவங்க என்ன செஞ்சதா பைபிள் சொல்லுது? யோசுவாவுக்கு முதல் நாள் சுத்தம் போதெல்லாம் சத்தமே காட்டக்கூடாது, ஒரு சத்தம் போடக்கூடாது, வாயை தரக்கூடாது, போயிட்டே இருக்கணும். 2ஆவது நாள் அப்படி தான். 7ஆவது நாள் மட்டும் முதல் 6 தடவையும் ஒன்றுமே பேசக்கூடாது, சத்தமே போடக்கூடாது. கடைசி தடவை மட்டும் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ ஆர்ப்பரிங்க சொல்லும் போது அவங்க கத்துனாங்களாம். அவங்க ப்ரைஸ் பண்ணாங்கன்ற வார்த்தை கூட அங்கே வரல, ஷவுட்டுன்ற வார்த்தை தான். ஓன்னு கத்தியிருக்காங்க. அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களும் கத்தியிருக்காங்க. கத்துன உடனே அந்த எரிகோ கோட்டை உடஞ்சி விழுந்துச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது, சரித்திரமும் அதை ப்ரூவ் பண்ணுது. அப்போது நான் அதை பண்ணேன். என்ன செஞ்சேன்? டெய்லி 1 hour எப்பயுமே வீட்டில் பாடுறது உண்டு, நாங்கள் நிறைய சேர்ந்து பாடுறது உண்டு. ஆனால் தனியாக அதுக்குன்னு எப்பயும் நாங்கள் பண்ணுற ஜெப நேரத்துக்கு அதிகமாக எக்ஸ்ட்ராவாக சாயங்காலமோ நைட்டோ 1 மணி நேரம் பாட்டு புக்கை எடுத்து வச்சு, நம்மகிட்ட ஏற்கனவே வீட்டில் 4-5 புக் இருக்கும்ல. ஜெபத்தோட ஜெயகீதங்கள் இருக்குது, கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் இருக்குது, எங்கள் வீட்டில் CPM புக் இருக்குது, இன்னும் விடுதலை இன்னும் ஒரு ஆராதனை கீதங்கள் இன்னொன்று இருக்குது, நிறைய புக் இருக்குது நம்மகிட்ட. அதில் CPM புக்கை எடுத்து வச்சு, ஏன்னா அதில் பழைய பாட்டெலாம் எனக்கு தெரியுங்கிறதுனால அதை வரிசையாக தெரிஞ்ச பாட்டாக பாடிட்டேன். 1 hour ரொம்ப ஈஸி, 1 hour வேகமாக போயிடும், ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால. ஆனால் சண்டே 7 மணி நேரம் பாடணும். ஆனால் கர்த்தர்கிட்ட சொன்னேன், இங்கே நான் 1 மணி நேரம் பாடுறேன் ஏசப்பா, அதனால் இதை கணக்கில் வச்சுக்கோங்க, இது போக நான் 6 மணி நேரம் பாடுறேன். அன்றைக்கி மர்சிக்கு பூ வச்ச ஃபங்க்ஷன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 2 மணிக்கு தான் வீட்டுக்கே போனோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரை 1 hour பாடிட்டு அப்புறம் தூக்கம் வந்துடுச்சு. 3 to 4:30 தூங்கிட்டு 4:30லேருந்து நைட்டு 10 மணி வரை தொடர்ந்து பாடிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்.
எனக்கு என்கிட்ட சாப்பாடு கேட்கக்கூடாது, காப்பி கேட்கக்கூடாது, டீ கேட்கக்கூடாதுன்னு இவங்க 2 பேர்த்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 6 மணி நேரம் அன்னைக்கு கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப லைட்டாக ஒரு ஃபீலிங் பாருங்களேன். பாஸ்ட் எப்போவுமே சொல்லுவாங்களே போதை அப்படின்னு. அவங்க வந்து டங்ஸில் பேசுகிறத அப்படி சொல்கிறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசாமல் அவங்க ஸ்டேஜுக்கு வரதில்லை. அதனால் அப்படி ஒரு போதை வரும். பாடி நம்ம சரீரமே அதை அனுபவிக்கும், அந்த ப்ரெசன்ஸை, கர்த்தருடைய அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு திங்கக்கிழமை முழுக்க எனக்கு. அவருடைய பிரசன்னத்தில் 6 மணி நேரம் பாட்டு பாடுறது சும்மா இல்லை. அடுத்த நாளே எங்களுக்கு வர வேண்டிய ஒரு 7 லட்சம் ரூபாய் திங்கக்கிழமை வந்துச்சு. அதில் தான் நாங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். நான் கர்த்தர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக அந்த ஃபைனான்ஸில் கஷ்டப்பட்டுருக்கோம் ஏசப்பா. இந்த சர்ச்சுக்கு என்றைக்கு நாங்கள் அட்வான்ஸ் போட்டோமோ அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பாடுதான். 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு நாளும் நிறைய கையில் இல்லவே இல்லை, எப்பயும் தட்டுப்பாடு. அதனால் இந்த வீட்டுக்காக மட்டும் இல்லை, எங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அதை உடச்சி விடுங்க, பொருளாதார செழிப்பு வரட்டும். அதைத்தானே நாங்கள் நம்புகிறோம், அதைத்தானே நாங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சபையில். எங்களுக்கு முதல்ல வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் எரிகோவை உடைங்க. கானானுக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஊர் எரிகோ தான். பாருங்களேன், யோர்தானை கடந்தவுடனே முதல்ல தடையாக இருந்தது எது தான்? எரிகோ தான். எரிகோ உடஞ்சா தான் அதுக்கப்புறம் போக முடியும். அதுக்கப்புறம் ஆயின்னு ஒரு ஊர், அதில் அவங்க தோற்று போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்று நான் ஜெயிச்சு யோசுவா வந்து அந்த அவ்வளவு ராஜாக்களையும் ஜாதிகளையும் ஜெயிச்சு பங்கு போட்டு கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போது உடைங்க எரிகோ கோட்டையை அன்னைக்கு உடைச்சாரு அப்படின்னு நான் நம்பி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பாட்டு பாடல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்குள்ள மாற்றம் என்னென்னா, ரொம்ப நல்லா இருக்கு ஏசப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணி நேரம் பாட்டு பாடுறது. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு தள்ளி வச்சுட்டு நீங்களும் நானும் உட்காந்து பாடுறது எவ்வளோ நல்லா இருக்குது. இனிமேல் வார வாரம் நான் அப்படி செய்ய போகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா அந்த அந்த மனம் மட்டும் இல்லை, சரீரமே அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும். பாருங்களேன் அவருடைய பிரசன்னத்தை. அவ்வளோ அருமையான ஒரு அன்பு அவரிடம் இருக்கிறது. நம்ம ஆற்றி தேற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு சிங்கக்கெபியில் நீங்கள் தான் பாடணும். நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்களே என்னை காப்பவர், நீங்கள் என்னை காப்பவர், எந்த விஷயத்தில் என்னை காக்கிறவர் நீங்கள். சந்தோஷமாக கைத்தட்டி கொண்டு நம்மை காப்பாரே. சத்தமா சொல்லுங்க. எதிரிகள் நம்மை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை
உமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. டெய்லி மகிமை. மகிமைன்ற வார்த்தை ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை பாருங்களேன். மகிமைன்னு சாதாரணமாக சொல்லிடும். மகிமையில் 2 வார்த்தை இருக்குது ஹெப்ரேயத்தில். ஒன்று வந்து வெயிட்டான, கபோர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்தோன்னா வெயிட்டான அவருடைய பிரசனம். கனம் அப்படின்ற தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது சாதாரண பிரசனம் கிடையாது, வெயிட்டாக நம்மளை கீழே தள்ளிடும். அதனால தான் நிறைய நேரங்களில் ஆவியானவரால் நிரம்பும் போது சில நேரம் நம்முடைய சரீரம் அதை தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறது. ஜனங்கள் வந்து ஏன் விழுகிறாங்க கீழே? சில பேர் அதையும் கேள்வி பண்ணுவாங்க. நிற்க முடியாது அவங்களால. எதுக்கு இப்படி கீழே விழுந்து புரள்றீங்க? ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் இப்படி அழுறீங்க? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஆவியானவரை வந்து நம்முடைய சரீரம் சில சமயம் தாங்க முடியாது. சரீரத்துக்கு அந்த சக்தி கிடையாது. என்கவுண்டர்ஸ் உண்டாகும்போது, சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன் உண்டாகும்போது நம்ம சரீரம் அப்படியே விட்டுருது, தன்னை விட்டுருது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்களேன். சரீரத்தை அவர் ஆட்கொள்வது தான் ரொம்ப முக்கியம். மன்னதை ஆவியில் இருக்காரு, ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறாரு. சரீரம் வரைக்கும் வந்துருச்சுன்னா அற்புதங்கள் வேகமாக நடந்துடும். சரியா? அதனால ஆவியானவரே மகிமையை இறங்க பண்ணுங்க. இப்போ இருக்க ஜெபம் அதான், சபையில் மகிமை இன்னும் அதிகமாக வெளிப்படணும்ப்பா. ஆனால் அதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னா, அவர் வந்தார்னா நம்ம இஷ்டம்லாம் ஒன்றுமே நடக்காது. அதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம. அவர் தான் இஷ்டம் போலெல்லாம் செய்வார். வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஏன் இஷ்டம் பண்ணி கொடுங்க அப்படி மட்டும் கேட்க முடியாது அவர். அது ஒரு முக்கியமான விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஈஸியாக ஜோம் பண்ணிடுறோம், எழுப்புதல் தாங்கன்னு. ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்கி? எழுப்புதல் மீன்ஸ் அவரை அனுபவிக்கிறோம். பெரிய அளவில் ஏன் வெளிப்படல? எந்த சபையிலுமே வெளிப்படல. இங்கே இந்தியாவை பொறுத்தளவில் ஏன் இப்படி வெளிப்படல அப்படின்னா, அவர் வந்தாருன்னா அவர் இஷ்டப்படி எல்லாம் தலைகீழ மாற்றுவார். இதுவரை நடந்த எழுப்புதல்களை பார்த்தால், அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவரை தன்னோட பிள்ளைங்க, தன்னோட குடும்பம், ஏன் பிள்ளைங்க, ஏன் வாழ்க்கைன்னு வாழ்ந்தவங்க எல்லாரையும் தலைகீழ மாற்றி அந்த எழுப்புதல் உலகத்திற்கு அவர்களை வெளியேற்றி இருக்கிறது, கொண்டு போயிருக்கிறது. அவர்களை கொண்டு பல விஷயங்களை பண்ணி இருக்கிறது. சரியா? அதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம. அப்போதான் நீங்கள் வந்து பெரிய அளவில் வெளிப்படுங்கன்னு கேட்க முடியும். ஆவியானவர் வந்தாலே அப்படிதான் நம்ம வாழ்க்கை வந்து தலைகீழ மாறும். நம்முடைய விருப்பங்கள் ஒன்றுமில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வருவோம் நம்ம. அப்படிதான் ஊழியர்கள் ஊழியத்துக்கு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திப்புகளுக்கு பின்னால தான் எனக்கு வேலை வேண்டாம், படிப்பு இருந்தால் பரவாயில்ல, விட்டுட்டு நான் அவரை பின்பற்ற போகிறேன்னு ஏன் வர்றாங்க? ஏதோ ஒரு நேரத்தில் அவரால் தொடப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சு. அப்படி எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறது தான் எழுப்புதலோட வேலையே. சரியா? அதனால் அவரை வாரும் அப்படின்னு கூப்பிட்டா என்ன நடக்கும்? அவர் என்ன வேணால் பண்ணுவார். அதுக்கு ரெடியாக இருந்தோன்னா அவரை வாரும்னு கூப்பிடலாம். நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, இந்த சபையில் என்ன வேணால் செய்யுங்க, எங்கள் கண்ட்ரோல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் இதில் ஒன்றுமே இல்லை, இந்த சபைக்கு அஸ்திவாரம் நீங்கள் தான் மூளைக்கல், நீங்கள் தான் இதுக்கு தலைவர், நீங்கள் நடத்துங்க, என்ன வேணால் செய்யுங்க. அப்படி தான் நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக. எங்களை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரையுமே என்ன வேணால் செய்யுங்க. அதே எப்படி சிஸ்டர் நீங்கள் சொல்லலாம்? அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்காக வாழ்கிறது தான் மேன்மையான வாழ்க்கை பாருங்கள். அதில் ஒரு நாள் நம்ம ரிக்ரெட் பண்ணவே மாட்டோம். ஐயோ எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. சந்தோஷமாக கைத்தட்டி தேவனுக்கே மகிமை. மகிமைன்ற விஷயத்தில் இவ்வளோ இருக்குது. அதுதான் அதை சொல்ல வந்தேன். அவருக்கு மகிமை மட்டுமல்ல, அவர் இறங்கி வரும்போது நம்ம எல்லாம் மகிமையினால் நிரப்பி அவருக்காக மாற்றுகிறார். சந்தோஷமாக கைத்தட்டி. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு வாழ்க சொல்லும்போது சத்தமாக சொல்லணும். வாழ்கன்னு இப்போ எல்லா கூட்டங்களையும் கத்துறாங்கல்ல. ஓட்டு கேட்க வர்றவங்களை சுற்றி எத்தனை பேர் வாழ்க வாழ்க சொல்கிறாங்க? அவங்க எதுக்காக வாழ்க சொல்கிறாங்க? எதுக்காகன்னு தெரில. சில பேர் காசு வாங்கிட்டு சொல்லலாம், சில பேர் அவங்க சொந்தக்காரராக இருப்பார் அதனால சொல்லலாம், சில பேர் அவங்க ஜாதிக்காரராக இருப்பார் அதனால சொல்லலாம். பல விஷயங்கள் பல காரணம் இருக்குது வாழ்க சொல்கிறதுக்கு. ஆனால் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? அவரால் தான் நமக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, அவரால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு இல்லைன்னா என்றைக்கும் நம்ம கதையெல்லாம் முடிச்சிருப்பான். அவர் தான் மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாக சொல்வார், மறுவாழ்வு கொடுத்தீங்கப்பா எனக்கு. சந்தோஷமாக கைத்தட்டி மகிமை உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். நாமம் வாழ்க.
ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி